மே 20. நில், கவனி, செல். அவன் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும் என் ஆண்டவரின் கட்டளையை நான் மீறக்கூடாது. என்னாகமும் 22:18. இறைவனது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு கீழ்ப்படிதல் ஒரு நிபந்தனை என்பது உண்மைதான். ஆனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்ற பிரதான நோக்கமல்ல நம்மை கீழ்ப்படியச் செய்வது. இன்றைய சுகபோக சுவிசேஷ செய்தியின் அடிப்படை தவறுகளில் ஒன்று இதுதான். கடவுளை பிரியப்படுத்த வேண்டும் என்பதே நமது கீழ்ப்படிதலின் புனித நோக்கமாயிருக்க வேண்டும். நான் ஆசீர்வதிக்கப்படலாம், ஆசீர்வதிக்கப்படாமலும் போகலாம். ஆனால் உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, யாத்ராகமம் 20:2 என்று சொன்னவர் நமது கீழ்ப்படிதலை பார்த்து ஆனந்தமடைய வேண்டும். கீழ்ப்படிதலை கற்க நாம் அடிக்கடி ஆபிரகாமிடமே திரும்புகிறோம். ஊர் என்ற நகரில் சொகுசாய் வாழ்ந்து வந்தவர் அவர். ஆனால் அவருக்கோ நிரந்தரமாய் ஓரிடத்தில் வசிப்பதின் வசதிகளை விட நாடோடியாய் கடவுளுக்கு கீழ்ப்படிதலே முக்கியமாய் தெரிந்தது. நெடுங்காலமாய் காத்திருந்து பெற்ற ஆசீர்வாதமாகிய ஈசாக்கை விட ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதே அவருக்கு சிறந்ததாய் தெரிந்ததால் தான் ஈசாக்கை பலி கொடுக்க தயங்காது புறப்பட்டுச் சென்றார். எபிரேயர் 11:8, 9, 17, 18. மண், பூண், பெண் இது போன்ற ஆசீர்வாதங்களை தருவது ஆண்டவரே. ஆனால் அவரது மிஷனரி அழைப்பிற்கு நாம் கீழ்ப்படிய இவைகளே தடைகளாய் மாறும்போது அவர் எவ்வளவா ஏமாற்றம் அடைகிறார். லூக்கா 14:18-20. மிஷனரி பணிக்கு அழைக்கப்பட்ட பலரது சாக்கு போக்குகளும் இவைகளில் ஒன்றுதான். ஆசீர்வாதங்களை விட ஆசீர்வதிப்பவர்தானே முக்கியம். கீழ்ப்படியாமைக்கு சிலரது விளக்கம், இந்த ஆசீர்வாதங்களை கொண்டு நான் திருப்பணிக்கு உதவுவேன். நம்முடையதல்ல, நம்மையே கடவுள் முதலாவது கேட்கிறார். நாம் கடவுளுக்கு கீழ்ப்படியாவிட்டாலும் அவர் தமது இரக்கத்தினால் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கலாம். ஆனால் கடவுளது ஆசீர்வாதங்கள் நமது வழிகளை ஆமோதிப்பவைகள் என்று எண்ணிவிடக்கூடாது. கீழ்ப்படிதலால் வரும் நன்மைகளுக்கும் கீழ்ப்படியா நிலையிலும் கிடைக்கும் நலன்களுக்கும் வேறுபாடு உண்டு. அரசுக்கு கீழ்ப்படியாது வரித்துறையை ஏமாற்றினால் சேமிப்பு கூடும். இவ்விதம் பதுக்கிய பணத்திலிருந்து கொடுக்கப்படும் காணிக்கைகளும் தசம பாகங்களும் கடவுளுக்கு அருவருப்பானவை. ரோமர் 13:1. கொஞ்சம் ஒத்து போய்விட்டால், லஞ்சம் கொடுத்தால், ஒரு பொய் எழுதிவிட்டால் லாபம் நமதே. ஆனால் பாலாக்கரசன் திரளான வெகுமதிகளை வாக்கு பண்ணிய போது பிழையாம் மறுத்து சொன்ன பதில் நம்முன் இருக்க வேண்டும். என்னாகும் 22:18. நில், தகிர்த்தது போதும், கவனி, ஆண்டவர் பேசுகிறார். செல், அவரது தோட்டத்திற்கு.